ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புலிப்பட்டி குருசு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரி. வாங்க பார்க்கலாம். போகிற வழியில் இங்கே நிறையா இந்த நார்ஸாலாம் விற்றுட்டு இருந்தாங்க. அதாவது இங்கே வந்து பேக்கெட்டாக ஒரு கேரி பேக்கில் வந்து என்ன அப்படின்னா குட்டி குட்டி சந்தனம், நெக்ஸ்ட்டு பத்தி, நாட்டு சர்க்கரை இந்த மாதிரிலாம் விற்றுட்டு இருந்தாங்க. குட்டி குட்டி கேம்ஸுமே இருந்தது. நைட்டில் அப்படிலாம் ஈச் 50 ருபீஸுன்னு தர்காக்குள்ளே போகிற வழியில் விற்றுட்டு இருந்தாங்க. பூவுமே நிறையா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கு தேவையான பலூனுமே நிறையா இருந்தது. இப்போ நாங்கள் தர்காக்குள்ளே போகலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். ரொம்ப கூட்டமாக இருந்தது. பார்க்கவே இந்த தர்கா நல்லா ஜொலிச்சிட்டு இருந்தது. இங்கே யாராவது நேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாமே பூ வாங்கிட்டு போய் பாபாவுக்கு போடுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த தர்காவில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் துவா கேட்டு அது நடந்திருக்கு. மட்டும் இல்லை, இங்கே நேர்ந்துக்கிட்டவங்க எல்லாமே இங்கே சாப்பாடாக்கி கந்திரி செய்வாங்க எப்பயுமே. இங்கே நிறைய பேர் நார்ஸா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஜிலேபி அதெல்லாம் கொடுத்தாங்க. பலாப்பழமும் கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். இது வந்து அங்கே நார்ஸாவாக நேர்ந்துக்கிட்டு கொடுப்பாங்க. இந்த பாபா பேர் அப்படி என்ன அப்படின்னா சேக்பரிட் என்கிற சர்க்கரை பாபா ஒலியுல்லா, அதுதான் இங்கே இருக்க பாபா பேர். இங்கே எல்லாருமே பூ வாங்கி போடுவாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே நம்ம என்ன மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அது உடனே நடக்கும். இங்கே அதுக்காகவே இங்கே நிறைய பேர் வருவாங்க. நார்ஸாவுமே கொடுப்பாங்க. நிறைய ஊர்கள்லேருந்து நிறைய பேர் இங்கே நேர்ந்துக்கிட்டு வருவாங்க. இப்போ நான் வந்து துவா கேட்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இங்கே வந்து நம்ம இங்கே நின்றுட்டு துவா கேட்டு ஒருத்தவங்கள்ட்ட பூ கேட்டோம்னா அவங்க கொடுப்பாங்க. கபர்லேருந்து கொஞ்சம் அள்ளி கொடுப்பாங்க. நானுமே இது வாங்கினேன். செம்ம வாசமாகவே இருந்தது. உள்ளுக்குள்ளே வந்து நல்லாவே ஜிகு ஜிகுன்னு கிராண்டாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. சீரியல் லைட்ஸ்லாம் பார்த்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. தர்காவே ரொம்ப அழகாக இருந்தது. இன்றைக்கி குருசப்போ தான் இங்கே தர்கா அவ்வளோ அழகாகவே இருக்கும். வாரம் வியாழக்கிழமை இங்கே நிறைய பேர் வருவாங்க. இங்கே வந்து துல்ஹஜ் மாதம் பிறை 16 அன்னைக்கு சந்தனக்குடம் நடைபெறும். ரொம்ப கிராண்டாக சூப்பராக நடக்கும். நானுமே இங்கே நிறைய சந்தனக்குடத்துக்கு வந்திருக்கேன். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு உள்ள தர்காவை காட்டுறேன். நீங்களுமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்படி தான் இங்கே பூ கொடுப்பாங்க நான் சொன்ன மாதிரியே. இப்போ நாங்கள் வாங்கியாச்சு. தர்காவை விட்டு வெளியே வந்துட்டு கடைகளுக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். கடைகளுக்கு போகிற வழியிலையும் தர்காவை சுற்றி வர நிறைய குட்டி குட்டி கடைகள் இருந்தது. அதுவுமே நிறைய ஐட்டம்ஸ் அங்கே வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ராட்டன்தூரி அவ்வளோ இல்லை. 2 ராட்டன்தூரி தான் இருந்தது. பட் ஆனால் வந்து ஷாப்ஸ் கொஞ்சம் நிறையாவே இருந்தது. அது மட்டும் இல்லை, நைட் வந்து ஆர்கெஸ்ட்ரா நடந்துருந்துச்சு. முஸ்லீமில் பாட்டு இந்த மாதிரிலாம் பாடிட்டு இருந்தாங்க. நிறைய பாட்டு பாடினாங்க. ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இப்போ நாங்கள் அங்கே போயிட்டோம் கடைகளை பார்க்கலான்னு. நிறைய ஐஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. நானும் வாங்கி சாப்பிட்டுருந்தேன். அங்கங்கே என்ன கடை இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ளே கடை தான். இங்கே வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அப்புறம் லைட் ஷாப் அப்படின்னா நிறைய ரிங்கு அந்த மாதிரி லைட் வச்சுருப்பாங்க. சூப்பராகவே இருக்கும். இங்கேருந்து விட்டோம்னா வானத்தில் போய் விழுகும். அந்த மாதிரி அது தப்புன்னு கீழே விழுகும். நெக்ஸ்ட் இங்கே பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ்லாம் நிறைய இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 49 70 ருபீஸ் வரை இருந்தது. செட்டாக இருந்தது. நான் இதில் வந்து இந்த ஏஸ்தட்டிக்கான இருக்க இந்த செட் தான் எடுத்தேன். கொரியன் கிளிப்ஸ் தான் இது. ஹேண்ட்பேக்கு அதெல்லாமே இருந்தது. ஹேண்ட்பேக்லாம் இங்கே நல்லாவே இருந்தது. நானும் ஹேண்ட்பேக்ஸ் தான் பார்த்துருந்தேன். ஸ்லிம் பேக்கு, கிளச்சு, லாங் பேக்கு இந்த மாதிரி விதவிதமாக இருந்தது. இங்கே அதிகமாக ப்ளே ஐட்டம்ஸ் தான் இருந்தது. ப்ளே ஐட்டம்ஸ்னால் அந்த மினி மொபைலு, நார்மலாக அந்த பாட்டு மாதிரி போடுற மொபைலு, ப்ளே ஐட்டம்ஸ்க்கான கேமு. நெக்ஸ்ட் இந்த பக்கம் பாருங்கள், நிறைய அழகழகான தோடெல்லாம் இருந்தது. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் அதெல்லாமே இருந்தது. ஜும்கா, கொரியன் இயரிங், நெக்ஸ்ட்டு திருவாணி போடுற மாதிரி இயரிங், நெக்லஸ் செட்டு, செயின்ஸு, இன்ஃபினிட்டி ப்ரேஸ்லெட்டு இந்த மாதிரி நிறையா இருந்தது. அப்புறம் வந்து இங்கே புர்கா ஸ்டால் கடை எல்லாமே நிறையா இருக்கும். பாருங்களேன், ரொம்ப அழகழகாக இருந்துச்சு இங்கே புர்கா. கிட் சைஸ்லேருந்து அடல்ட் வரையுமே இங்கே புர்கா வந்து கிராண்ட் டிசைனில் அழகழகாக இருக்கும். புர்கா தான் இங்கே நிறைய பேர் அதிகமாகவே வாங்குவாங்க. நெக்ஸ்ட்டு பானிபூரி கடை, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ கடை இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. நாங்கள் இதில் 2 பாட்டு கச்சேரி மட்டும் கேட்டோம். பாருங்கள், அங்கே பாட்டு பாடிட்டுருக்காங்க. ரொம்ப பாட்டு எல்லாமே சூப்பராகவே அதே மாதிரியே பாடிட்டு இருந்தாங்க. அடுத்து அந்த பக்கம் இருக்க கடைக்கு வந்துட்டோம். எங்கேயுமே அதிகமாக ப்ளே ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருந்தது. பாருங்கள் நீங்களும். அப்புறம் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம் இருந்தது.
ஸ்டேஷ்னரி அப்படின்னா நார்மலான ஸ்டேஷ்னரி ஐட்டம் தான், சும்மா பென்னு பென்சில் அதுதான் இருந்தது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அப்புறம் இந்த ஸ்பஞ்சிங் பாலாக இருந்தது, ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இது வந்து ப்ரெஸ் பண்ணால் லைட் எரியும், அந்த மாதிரி மாடலு. நெக்ஸ்ட்டு நெக் பெட்ஸு, நெக் செயின்ஸு, வாட்ச்சு, கூலிங் கிளாஸ், இதெல்லாமே விதவிதமாக அழகழகாக இருந்தது. முதல் சொன்ன மாதிரி பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ்லாம் தனித்தனியாக இருக்குது, இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட போயிட்டேன், இங்கே போட்டுட்ருந்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த தர்காவுக்கு ஒருக்காவது வாங்க. ஒரு சாப்பாக வர முடியாட்டியும் நார்மலான டயத்துலையுமே இங்கே எப்போயுமே கூட்டம் இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வந்துருச்சு, மயோனைஸ் நிறையா போட்டு கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த தர்காவோட ஸ்பெஷலே நம்ம ஏதாவது நினச்சி வந்தால் அது அப்படியே நடக்கும். நான் அப்படியே ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட்டுட்டு கிளம்பலான்ட்டு இருந்தோம். ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் இருக்குது. இப்போ கிளம்புனா தான் நாங்கள் வந்து ஒரு 11 போய் சேர முடியும். அதனால தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் குளிப்பட்டி தர்கா வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு ஜியாத் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இங்கே ஜியாத் பண்ணாவே அவ்வளோ நல்லது. நெக்ஸ்ட்டு நான் அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.